வணக்கம் மக்களே, வடலண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம கேம் வீக் 14 ப்ரிவ்யூ. கேம் வீக் 14லயும் 10 கேம் நடக்க போகுது. 2 பிளாக் பஸ்டர் கேம் வேற இருக்கு. ஸோ அந்த கேம் வீக்கோட ப்ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல பண்ண போறோம். என்னடா பொதுவாக ஹேமந்த் பண்ணுவானே, யாரா இந்த பையன் வந்து பண்ணின்னு இருக்காங்க, இந்த ஆல் வந்து பண்ணின்னு இருக்காருன்னு நினைக்காதீங்க. ஹேமந்துக்கு வந்து உடம்பு சரியில்லை அன்ஃபார்ச்சுனேட்லி, ஸோ ஐ ஹேட் டு டேக் ஓவர். பட் அடுத்த எபிசோட்லேருந்து ஹேமந்த் கண்டிப்பாக வந்துருவாரு அண்ட் ஹீல் கண்டினியூ டு ரன் த ஷோ. எஸ், ஐம் ஜஸ்ட் ஃபில்லிங் இன் ஃபார் ஹேமந்த் அண்ட் ஷோ, அவ்வளோதான். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம ப்ரிவ்யூ எபிசோட் பண்றதுக்கு அந்த வடலண்டன் கோழி கூட்டத்தோட பிரதிநிதி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு நம்மளோட எபிசோட் நம்மளோட பாட்காஸ்ட்ல வந்து ஃபீச்சர் ஆகிற ஒரு செமி ரெகுலர்னு கூட சொல்லலாம் இவரை. எங்க எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். எஸ், வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் ராம்ஜி சந்திரசேகரன் அவர்களே. நன்றி. குட் டு பி பேக். இட்ஸ் வெரி குட் டு ஹேவ் யூ பேக் ஹியர் அகேன். ஏன்னா எங்களுக்கு இந்த ராம்ஜி என்ன பிடிக்கும்னா, நம்ம வந்து என்னதான் நம்ம சப்போர்ட் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வந்து கூட வந்து ஜாலியா பேசுவாரு, ரியாலிட்டியை கரெக்டா பேசுவாரு. அவருக்கு வந்து அந்த திடீர்னு வந்து 10 கேம் ஜெயிச்சதால வந்து டைட்டில் சேலஞ்சர்ஸ் கூட்டத்துக்கு ஆள் கிடையாது இவரு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் வந்து ராம்ஜியை வந்து மறுபடியும் வந்து நம்ம ஷோல கூப்பிடுவோம். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ், நான் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் அ ஷோ வித் யூ. பட் ஹேமந்தோட ஷோலாம் எடிட் பண்ணி போடுறப்ப ஐ ஆல்வேஸ் ஹேட் அ குட் டைம். அது அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இது பண்றோம். ஸோ எபிசோட் போறதுக்கு உங்களுக்கு தெரியும், எபிசோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். எல்லா கேமை பத்தியும் பேச போறோம், எங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்ல போறோம் எல்லா கேமை பத்தியும், அவ்வளவுதான். அஃப்கோர்ஸ் நாங்கள் யூஸ்வலா சொல்ற மாதிரி நாங்கள் டிக்டக் டாக்டிகோஸ் பண்டிட்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. சாதாரண ஃபுட்பால் வாரம் பார்க்குற சாதாரண ஃபேன்ஸ். எங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்பால், நாங்க பார்த்த ஃபுட்பால் பத்தி தான் பேச போறோம். உடனே வந்து ஏன்டா என் டீமை பத்தி தப்பா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுப்பிரமணியபுரம் இந்த மாதிரியான படங்கள்ல வர வந்து அருவாள் எடுத்துட்டு வரவங்க மாதிரி எங்க கழுத்துக்கு வந்துடாதீங்க. நாங்க அவ்வளோலாம் ஒருத்த கிடையாது, அதான் சொல்ல வந்தேன். பட் எஸ், ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் யூ வில் டெஃபினெட்லி வாட்ச் லைக் த ஷோ, லைக் திஸ் எபிசோட், அதை பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? இன்னொரு 10 பேர் கூட சேர்த்து வந்துட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு கடமையா எடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ எஸ், வித் தட் அவுட் ஆஃப் த வே, நம்ம அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். ராம்ஜி, சொன்ன மாதிரி சந்தோஷம். முதல் கேம் வந்து உங்களுடைய கேம், அந்த பிளாக் பஸ்டர். ஏன்னா ஃபிக்ஸ்சர்ஸ் லிஸ்ட் படி பார்த்தா கடைசி கேம் அதான், உங்களுடைய கேம் தான் கடைசி கேம். கரெக்டா வந்து சண்டே வருது. ஆமா, கரெக்டா வந்து அது வந்து முடியிற நேரத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து மிட் நைட் பேய் வாக்கிங் போற நேரத்துல தான் கரெக்டா நீங்க முடிப்பீங்க. அஃப்கோர்ஸ் முடிச்ச அப்புறம் நம்ம ஃபுட்பால் பேச்சு சேனல்ல நம்ம வந்து நம்மளுடைய அலப்பறைகள் எபிசோடும் பண்ணுவோம். பட் இருக்கிறதுலேயே பிக்கெஸ்ட் கேமா இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்து தொடங்குவோம். மேன் சிட்டி வர்சஸ் டாட்டனம். இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு வந்து இதை சொல்ல பிடிக்காத ஒரு விஷயம், பட் மேன் சிட்டி மாதிரி ஒரு சூப்பர் மேனுக்கு ஒரு கிரிப்டனைட்னு பார்த்தோம்னா அது வந்து பிரீமியர் லீக்லனா அது டாட்னம் தான். அது வந்து நீங்க வந்து எப்படி அது பண்றீங்க, அது என்ன மாயமோ மந்திரமோ, எனக்கு சத்தியமா அது புரிஞ்சதே கிடையாது. பெப்பே சொல்லிட்டாரு ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அடுத்து ட்ரிபிளே வின் பண்ணிட்டீங்க, என்ன சாதனை பண்ணுனா டாட்டம்ல அதே வின் பண்ண. அதுதான் இல்ல, தட்ஸ் a thing, right? நீங்க வந்து அவே ஒண்டி கிடையாது. ஈவன் when you go to Etihad, you always manage to do well. ஒரு யூஸ்வலா உங்களோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, பொதுவா சிட்டியோட ஆடுற டீம்களுக்கு இல்லாத ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருக்கும். உங்களோட ரெக்கார்ட் அவுட் ஆஃப் பிளேஸா இருக்கும் அது எப்பயுமே. நீங்க ஒரு பென் டேவிஸ், எமர்சன் ராயல், எரிக் டயர், இவங்களை ஒரு பாக்டீரியா வச்சு ஆடினா கூட உங்களால ஒரு ரிசல்ட் எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட போற ஒரு மேட்ச் மாதிரி தான் இருக்கும். பட் does that belief still exist now? இப்போ இருக்கிறவங்க டீம்ல, இப்போ இருக்கிறவங்க சிச்சுவேஷன்ல இந்த ஒரு 3 கேம் தோத்த ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிறப்போ, do you believe you can get something out of that game? உங்களுடைய அபிப்பிராயம்? நான் வந்து ஆக்சுவலி அதான் ஒரு 2-3 வாரம் முன்னாடி ஹேமந்த் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட, டாட்னம் இவ்வளவு நல்லா சீசனை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் பயங்கர டிரான்சிஷனா இருக்கும்னு நினைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி there were like some lucky escapes இருந்தது. சோ இப்ப இதே ஒரு 2 வாரம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா, நான் பயங்கர புல்லிஷா நல்லா ஆடுவாங்க. ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஜென்ரலாவே சிட்டியோட ஆடினாலே டாட்னம் நல்லா ஆடுவாங்க. பிளஸ் இருந்த ஃபார்ம்ல இன்னுமே தைரியமா சொல்லியிருப்பேன். இப்போ உண்மை என்னன்னா, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்ல ஜெயிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு. ஏன்னா போன கேம்ல வந்து சூப்பரா ஆடினாங்க டாட்னம். ஆக்சுவலி வந்துட்டு அது செல்சி கேம்லயும் அப்படிதான். முதல் 15 நிமிஷம் செம்மையா ஆடினாங்க. அதுக்கப்புறம் ரெட் கார்டு இதுவாகி அது ஒரு நாசமா போச்சு அந்த கேம். ஆஸ்டன் வில்லாவோட ஆடின கேம்ல வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க டாட்னம். சான் வந்து ஆஃப் சைட்ல ஹேட்ரிக் கோல் அடிச்சான். லைக் டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் கேம். The team, அதாவது another day Tottenham would have won that game 4-2. It would have gone different way, but Aston Villa for their part did a very good offside trap. ஆனா வந்து இப்போ பென்டாக்கருக்கு இன்ஜர் ஆயிடுச்சு. பென்டாக்கர் வந்து he came back after 9 month break. Was playing really well. If he was there, at least I would have said like okay, it would be little bit better. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டீம்ல வந்து ஏற்கனவே 2 சென்டர் ஹாஃப்ஸும் இல்ல.
ரொமேரோ சஸ்பெண்டட், வேண்டவன் இன்ஜர்டு. டீம்ல உருப்படியா ஆடிட்டு இருக்க மிட்ஃபீல்டர்ல 2 பேரும் இன்ஜர்டு, பென்டாங்கரும் இன்ஜர்டு, மேடிசனும் இன்ஜர்டு. சோ வந்து அஃபென்சிவ் டேலண்ட் வந்து அந்த அளவுக்கு ரிச்சார்லிசன் அவனே போய் ஆபரேஷன் பண்ணிட்டு படுத்திட்டான். இருந்தாலும் எதுவும் பண்ண போறது இல்ல. அதனால வந்து கொஞ்சம் டீம் வீக்கா இருக்கிறது இருந்திருக்காது. அதனால அவனே போயிட்டு வாலண்டியரா போய் இப்ப ரிட்டையர் ஆயிட்டான். சோ அதனால அவன் ஒரு ஆள் இல்லைன்னா கூட மிட்ஃபீல்ட் வீக்கா இருக்கு. தட்ஸ் வை லைக் ஐம் நாட் வெரி ஹோப்ஃபுல். பட் ஐ ஸ்டில் வுட் சே பிகாஸ் இட் இஸ் சிட்டி அண்ட் டாட்னம் generally play well, I would still say it will be a draw. I think that Tottenham will get something out of the game. ரொம்ப But I ஜாஸ்தியா don't think திடீர்னு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் முடிஞ்சு அந்த கேம் ஏதோ ரிசல்ட் மாறி இருந்ததுன்னா அப்படியே ஜாலியா இருக்கும். அது உங்களுக்கு நடந்ததுன்னா அது இன்னுமே ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. நான் அதுல ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன். நான் வில்லா கேம் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தப்போ லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பயங்கரமா அட்டாக் பண்ணீங்க நீங்க. ரியலி குட் டு see. பட் வில்லா வந்து அவே ஃப்ரம் ஹோம் ஜென்ரலி பெர்ஃபார்ம் பண்ற டீமே கிடையாது. ஜென்ரலி அது என்ன அவங்க டாக்டிக்ஸ் வந்து அவே ஃப்ரம் ஹோம் இஷ்டத்துக்கு இட்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். ஹைலைன் ஆடுவாங்க. அவங்க பிரெசிங் ஸ்ட்ரக்சருக்கும் அவங்க ஹைலைனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க பிளேயர் செட்டப்புக்கும் அவங்களோட ஹைலைனுக்கும் சம்பந்தம் எந்த ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். ஹோம்ல வேற ஈக்குவேஷன் சூப்பர் ஆடுவாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா உங்களுடைய மேனேஜர் வந்து அந்த கங் ஹோ எக்ஸ்பான்சிவ் ஃபுட்பால் தான் நான் ஆடுவேன், no matter what the situation. He got a lot of flack for doing that against Chelsea and then பண்றது. He did the same thing. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தப்ப இட் சீம்ட் லைக் he had coached ஒரு நம்ம வின் பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு 3 கோல் போட்டுடலாம் 20 நிமிஷத்துல அந்த மாதிரியான போச்சு. அந்த ஒரு அப்ரோச்ல உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி நீங்க வந்து இட் குட் ஹவ் வொர்க்ட் when you had Bissouma, Sarr and Maddison. Solid. அது வந்து exactly right. Having those players இது மாதிரியான அப்ரோச் இன்னும் பண்றது இது வந்து பிராக்மேட்டிக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. I'm not saying like park the bus and play. அது கிடையாது. There is a way to like be expansive. அந்த கேம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எந்த டைம்ல எக்ஸ்பான்சிவா இருக்கணும், எந்த டைம்ல வந்து அமுக்கி பால் வச்சுக்கணும். As a fan, would you like your manager to continue doing this or எனக்கு பாயிண்ட்ஸ் முக்கியம் பா டேபிள்ல, எனக்கு வந்து இந்த 20 இவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கோம், இந்த பாயிண்ட் இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க நீங்க? 24 நம்ம வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க 26 நினைக்கிறேன். 26 நீங்க 3 கேம் முன்னாடி 26 தான் இருந்தீங்க. 26ல கேம் அப்புறம் 20. அதுதான். சோ இந்த ஒரு 3 கேம்ல 0-0-0 வந்தது உங்களை ஒரு ஃபேனா வந்து குவெஸ்டின் பண்ண வைக்கிற. இல்ல ஏன் நீ வந்து திருப்பி கொண்டு வந்து எங்களை வந்து அந்த ஒரு பாயிண்ட் சிட்டியோட ஒரு பாயிண்ட் எடுக்க முடியும், நம்ம அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கலாமே, நம்ம இப்படிதான் ஆடி எடுக்கணுமே இல்லையே, கேம் மேனேஜ்மெண்ட் பெட்டரா பண்ண முடியுங்கிற மாதிரி தோணுது. எனக்கு ஜென்யூனா அப்படி தோணல. ஏன்னா நான் டாட்னம் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு வாட் அட்ராக்டட் மீ டு டாட்னம் வாஸ் தட் அந்த ஒரு மாதிரி என்ன சொல்றது, டைட்டில் எல்லாம் வேற மேட்டர் பண்ணாங்க, வந்து கெத்த ஆடுவோம், அதான் எங்களோட கோல் பிலாசபி. அது தட் இஸ் வாட் அட்ராக்டட் டு மீ. அண்ட் என்னோட ஃபான் மெமரிஸ் எல்லாமே வந்து ரெட்னாப் டைட்டிலும் சரி, பேல் ஆடின சீசனும் சரி, அதுக்கப்புறமா வந்து பாச்சட்டினோ கூட இருந்த ஒரு 2-3 சீசனும் சரி, டெல்லி அலி, எரிக்சன், லைக் அந்த பிளே வேண்டவாட், ஆல் தோஸ் பிளேயர்ஸ் வித் ஃபிளேர், தட்ஸ் வாட் ரியலி ஐ என்ஜாய். ஸோ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்து த மோஸ்ட் பிராக்மேட்டிக் மேனேஜர்ஸ் அந்த பிளான்ட் அவங்க தான் கோச் பண்ணாங்க, முரினியோ, கான்டே. அண்ட் ஒன் கேம் ஐ விவிட்லி ரிமெம்பர் வந்து முரினியோ வந்து வெஸ்ட் ஹாமோட 3-0 லீட்ல இருந்து 3-3 டிரா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேம் ஹி ஸ்விட்ச் த கம்ப்ளீட் மென்டாலிட்டி, பார்க் த பஸ் தான். அதுக்கப்புறம் it was one of the worst periods of watching football ever. So compared to that, I would never take that. Okay, I would say okay, maybe the Postecoglou could be a little bit more pragmatic and so on. Ana what I observed in all these games was correct on players and that actually works out well. Luton oda Bissouma got a sending off, he went away. But they ended up with 10 men, still won that game. It was scrappy, but they still won that game. They were managed to see out the game. எனக்கு தெரிஞ்சு மேடிசன் இல்லாத விட வேண்டவன் இல்லாததான் பெரிய பிரச்சனை. Absolutely. உங்க வேண்டவன் அண்ட் விகாரியோ ஆடுற சீசன் வந்துட்டு லைக் மேடிசன் குவாலிட்டி தெரியும். பிசுமா வந்துட்டு he was completely like stifled by Conte, அது நமக்கு தெரியும். இந்த வேண்டவன் அண்ட் விகாரியோ வந்து unknown commodities. திடீர்னு வந்து பண்றது வந்து டோட்டலி உங்க டீமே எலிவேட் பண்ணிடுச்சு. அவன் வந்து ரொமேரோ உங்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து டேஞ்சர்ல போடுவானோ அந்த டேஞ்சர் எல்லாத்தையுமே வெளியே எடுக்கிற ஆள் மாதிரி இருக்கான். அவன் வைக்கிற சூனியத்தை வெளியே எடுக்கிற ஆள் மாதிரி இருக்கான் வேண்டவன். அந்த மாதிரி தான் அது ஒண்ணு. அதோட he is out running strikers, like the pace that guy has, right, like amazing paceல. So அதனால வந்து like given all that, I would say like அந்த பிளேயர்ஸ்ல if at all I have any complaint, the only complaint I would be சம்மர்ல கொஞ்சம் உருப்படியான சென்டர் பேக்ஸ் வாங்கியிருக்கலாம், ஒரு பேக்கப்புக்கு கொஞ்சம் பேசியான பேக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ வந்து அகாடமி பிளேயர் 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள ஆடல. இப்பட்டால ஹேவ் எனி கம்ப்ளைண்ட்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, டியர் தண்டோன்னு உலகத்துக்கே தெரியும், அவன் ரொம்ப காலமா தண்டமா தான் இருக்கான். அவன் ஆனதுக்கு பதிலா அட்லீஸ்ட் அகாடமி பிளேயர்ஸாவது ஆட விட்டுருக்கலாம். ரிசல்ட்ஸ் wouldn't have been any different and we didn't actually win with Deer also. So
that is the only complaint I have. Like I wouldn't say like okay, he's saying that இப்படிதான் நான் ஆடுவேன், என்னது வந்தா மழை போனா மசரு, அந்த மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்காரு நம்ம பாஸ்டர் ஆகலோ. That's fine. So I don't have any complaints. Only thing is maybe he could play some academy players and see how that goes. Maybe he will do it against Man City. If he does that, I will be happy. But I don't think தில்ல பத்தியா அந்த மாதிரிதான் இருக்க போகுது. அது அவரே சொல்லிட்டாரு, என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, நான் என்ன வச்சுக்கிட்டே வஞ்சனை பண்றேன் பிளேயர்ஸ் இல்லைன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. So I think he could do it. But so I don't have any complaints. I am like okay, எப்படியும் வந்து 4th தான் முடிக்கிறோம் இல்ல 7th தான் முடிக்கிறோம்னா இப்படி ஆடிட்டு மானத்தோடய முடிச்சிடலாம் 7th. முரினியோ காண்டே மாதிரி மொக்க வாங்கி முடிக்கிறதுக்கு இதே பரவாயில்ல. கரெக்ட். தட்ஸ் குட் திங். லைக் ஐ மீன் உங்களுக்கு எது வந்து ஓவராலா ஃபேன் பேஸ், ஏன்னா ஃபேன் பேஸ் வந்து மேனேஜர் மேல டர்ன் ஆன் பண்றது, இது எல்லாமே நல்லா நடக்கிறப்ப எல்லாமே வந்து அப்படியே ஒரு விக்ரமன் படம் பாக்குற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் இஷ்யூ வந்தாதான் அப்படியே வந்து படார்னு மாறி பாலா படமா மாறிடுவோம். எல்லாமே வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எல்லாமே தப்பா நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஃபேன் பேஸ் வந்து உங்க அகைன்ஸ்டா இஃப் திஸ் கண்டினியூஸ், லைக் நாட் தட் ஐம் விஷிங் திஸ் ஆன் யூ கைஸ், ஏன்னா நீங்களே அன்ராவல் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு என்னன்னா வந்து நீங்க வந்து இது வந்து கண்டினியூஸா போக போக, ஏன்னா உங்களோட மெயின் பிளேயர்ஸ் மேடிசனா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து வேண்டவனா இருக்கட்டும், இல்ல க்ளூ இவங்க தான் டீமோட, உங்களுக்கு ஸ்பைன் சொன்னீங்களா, இவங்க தான் ஸ்பைன் அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ். இவங்க வந்து ரிட்டர்ன் வரதுக்கு ஜான்வரி வரைக்கும் போகுது. அண்ட் வி ஹேவ் லைக் a very tight fixed list in December. ஜான்வரியில சான் வேற போறோம். அது இன்னொரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு ஜான்வரியில சான் போறோம், பிசுமான் சார் கோயிங், பிசுமா சார் 3 பேர் மிட்ஃபீல்டே அப்படியே போயிடுது. சோ இந்த மாதிரி கண்டினியூ ஆறப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஃபேன்ஸ் அன்ரெஸ்டோ இல்லாட்டி இந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஒரு இதுவோ வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஜனவரியில வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஜனவரியில இவங்க ரெக்ரூட் பண்ணாட்ட இப்போ வந்து ஐவன் டோனி வருவான் அப்படின்னு ஒரு கதை போயிட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆம்பிஷியஸா எதுவும் பண்ணல. ஏன்னா வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 10 கேமுக்கு பாஸ்டர் ஷோன், if given the correct set of players, this is going to be an amazing team ன்னு he has shown. It will work ன்ற மாதிரி காமிச்சாச்சு. இப்போ இட்ஸ் அப் டு த லீடர்ஷிப் டு பை பிளேயர்ஸ். ஜனவரியில அதை பண்ணல, இதே மாதிரி ரிசல்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா ஐ கேன் டெஃபினெட்லி see that turning. ஏன்னா வந்து வித்தவுட் சான் ஆர் வித்தவுட் பிசுமா அண்ட் சார் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர்ஸும் கிடையாது. So எவ்வளவு நாள் இன்ஜுரி பென்டாங்கூருக்கு? February வரைக்கும் அவுட். He will come back in February, 2 months அவுட். So மிட்ஃபீல்ட்ல யாருமே கிடையாது. ஹாய்பர்க் அண்ட் லோசெல்சோ தான் இருக்காங்க. ஸ்கிப் ஓகே சொல்லலாம், ஸ்கிப் சொல்லலாம், பட் நாட் ரியலி கிரேட். லைக் பேக்கப்பே கிடையாது, பெஞ்ச்ல இருந்து யாரும் வருவாங்க, ஆளே கிடையாது. So ஜனவரி ரெக்ரூட்மெண்ட் சொதப்புனா ஐ கேன் டெஃபினெட்லி see this going very bad. This would be like one of those, என்ன சொல்றது, இந்த டில் சன்ரைஸ் ஒரு படம் இருக்கும், பிஃபோர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் மாதிரி ஒரு 10 கேம் ஹனிமூன், அதுக்கு ஒரு 10 கேம் ஹனிமூன் பீரியட் மாதிரி முடிஞ்சிடும். I hope it doesn't get to that, but we'll see. ஓகே, சோ இப்போ ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஏன்னா சிட்டி பத்தி நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்ல. பெப் வந்து கொலகான்ல இருப்பான் இப்போ ஆல்ரெடி. மேட்ச் லிவர்பூலோட ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் கடைசி நேரத்துல வந்து பிளஸ் லைக் ஹி ஹேட்ஸ் ஆர்டெட்டா. அது சும்மா வந்து வெளியே இருந்து வந்து என்னோட பாசம் நண்பன் தம்பி எல்லாம் he didn't expect him Arteta to perform. I think that's my thought. சோ அது வந்து எல்லாதான் வந்து பிரைஸ் பண்ணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவனுக்கும். சோ பட் அவன் சீசன் மேனேஜர், அவனுக்கு தெரியும் எப்படி லீக் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ விட்டாலும் he is doing it perfectly in my opinion. இப்போ வந்து கெவின் டெ ப்ரூய்னே இல்ல, எதுவுமே இல்ல, பட் ஸ்டில் they have 29 points. அவனுக்கு எந்த இடத்துல ஆக்ஸலரேட் பண்ணணும்னு தெரியும். சோ பெப்பு கொலகான்ல அடிக்கணும்னு இருப்பான். அவங்க அந்த மாதிரி ஒரு இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய லைக் டாக்டிக்கலி கிவன் ஹூ யூ ஹேவ் அண்ட் ஆல் தட், எப்படி கேம் அப்ரோச் பண்ணுவார் உங்க போஸ்டோகாக்லோன்னு நினைக்கிறீங்க? அண்ட் யுவர் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ், கரெக்டான ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ். கரெக்டான ஸ்கோர் I don't think it's going to be any different compared to any of the last games. So அது பொறுத்த வரைக்கும் I think it's going to be clear. அதே attacking gung-ho football தான். I think what might be different is that this time I think Tottenham will score. ஏன்னா ஆஸ்டன் வில்லாவோட ஹை லைன் கூட லைட்டா முக்கினாங்க, ஆஃப் சைட் ட்ராப் பீட் பண்ண முடியல. City don't play that kind of high line. And so I think Spurs will definitely score. I think I'll even put my neck out and say Spurs will score first. I think it'll end up in a 2-2 draw. ஏன்னா சிட்டி எப்ப வேணாலும் கோல் போடுவாங்க, நிறைய கோலும் போடுவாங்க. இட்ஸ் a very dangerous team. So my hopeful prediction is 2-2 draw. Okay, so என்னோட prediction வந்து I think it's Vicario will prevent it from becoming a tennis score. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து லைக் ஐ திங்க் சிட்டி வந்து அவங்க இருக்கிறதுல ஹாலண்டும் திருப்பி வந்து நம்ம அந்த ஹாலண்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு பேசிட்டுறதுல திருப்பி அவனும் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மே போல அவன். அது சும்மா நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்பர்ஸ் ஒரு 3 மேட்ச்ல பார்க்காதனால நம்ம அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லிட்டோம். பட் ஸ்டில் இஸ் த டாப் ஸ்கோரர். ஸோ ஐ ப்ரெடிக்ட் ஒரு 3-0 or 3-1 அந்த ஒரு கோல் ஃபர்ஸ்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதான் சொல்றேன், விகாரியோக்கு வந்து எக்கச்சக்கமா வேலை இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுடைய மிட்ஃபீல்டையும் தாண்டி உங்க டிஃபென்ஸை தாண்டி வருது பெரிய கஷ்டம் மாதிரி தெரியல இப்போ இருக்கிற டிஃபென்ஸ்.
ஸோ அதனால வந்து ஐ ஃபீல் தட் விகாரியோ வில் ஹேவ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபுல். பட் அவனும் மனுஷன் தானே, அவனாலே அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் லைக் அந்த குவாலிட்டி வைஸ் அந்த குவாலிட்டி ஃபேக்டர் வந்து அந்த பூகி டீம் ஃபேக்டரை வந்து தூக்கி விட்டுருந்தான், போகி டீம் ஃபேக்டர் தூக்கி விட்டுருந்தான்னு நினைக்கிறேன்னா. ஸோ ஐ திங்க் நாட் தட் you can say I wish for a 6-0, but unfortunately 3-0 இல்லாட்டி 3-1 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். மக்களே, நம்ம ராம்ஜி வந்து ரொம்ப வந்து தில்லா வந்து இருக்காரு. எனக்கு வந்து அதுவே கொஞ்சம் புல்லிஷா தான் இருக்கு இப்போ அவங்க டீம் இருக்கிற நிலைமையில. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ராம்ஜி, அடுத்த பெரிய கேம் நியூகாசில் வர்சஸ் மேன் யுனைடெட் சாட்டர்டே அன்னைக்கு நம்மளுக்கு நம்ம டைம் படி மத்தியானம், இந்தியால வந்து ஏர்லி மார்னிங் சண்டே டைம். நியூகாசில் பத்தி மேன் யுனைடெட் அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. சொல்றதுக்கு ஆக்சுவலி பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து ஒரு மாதிரி சொதப்பின்னு இருக்காங்க. ஏன்னா நியூ காசில் நிறைய இன்ஜுரி, யுனைடெடுக்கும் இன்ஜுரி. ஆனா யுனைடெட் இன்ஜுரி இல்லாட்டாலும் ஒனானான்னு ஒரு ஓனான பிடிச்சி வச்சிருக்காங்க. அவன் வந்தால் அவன் ஆனாலே 2 கோல் விட்டுறாங்க. ஸோ அதனால வந்து லைக் சொல்லலாம் பெரிய கேம்னு சொல்லலாம் கிவன் வேர் தே ஆர். பட் வந்து இட் டசன்ட் ஃபீல் லைக் அ பிக் கேம். ஏன்னா வந்து ரெண்டு டீமும் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. தே ஆர் நாட் வெரி குட். எஸ்பெஷலி இப்போ யுனைடெட் வந்து கோல் அடிக்க மாட்டான்னு பார்த்தா மெக்டாமினே கோல் போடுறான் சம்பந்தமே இல்லாம. யாரா இவன்ற மாதிரி இருக்கு. நியூ காசில் வந்து ஒரு கோல் ஒரு போட்டா கேம் கூட பரவாயில்ல, 2 கோல் போட்டு 2 கோல் போடுறான், ஹெடர் அசிஸ்ட் பண்றான், என்னென்னமோ நடக்குது திடீர்னு. அவங்கள்ட்ட இருக்கிற கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. அது ஒரு டீமே ஒரு மாதிரி வித்தியாசமா ஆடிட்டு இருக்கானுங்க. நியூ காசில் ஆன் அதர் ஹேண்ட் ஒரு கேம் செமையா ஆடுறானுங்க, அடுத்த கேம் ரொம்ப லைட்டா முக்கிற மாதிரி இருக்கானுங்க. பட் clearly it feels like இன்ஜுரினால தான் அவங்க கொஞ்சம் லிமிட் ஆன மாதிரி தான் இருக்குது. They don't seem to be between Champions League and Premier League, they seem to be having some difficulty managing it. First time ரொம்ப I don't know, I think 14-15 years நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்பதான் ஆடுறானுங்க. So I think because of the inconsistency, I think this will be a very interesting game, given the inconsistency. But I think Newcastle has an edge, given how bad Onana is. I think it's going to work against them, and I think it's St. James's Park la நினைக்கிறேன். I don't think it's home game Newcastle-க்கு. Home game Newcastle. So because of that I think this is in Newcastle's favor. எனக்கு வந்து யுனைடெட் வந்து நம்ம வந்து எவ்வளவு அவங்கள சொன்னாலுமே எண்ட் ஆஃப் தி சீசன் கூட டேபிள்ல பார்த்தா அவங்க வந்து திடீர்னு நம்ம வந்து ரெலிகேஷன் அப்படி இப்படி என்னடா இவங்க இப்படி ஆடுறாங்கன்னு எல்லாம். பட் திடீர்னு பார்த்தா கடைசி 6 கேம்ல 5 கேம் வச்சுட்டு இருக்கிறதுலே இன்ஃபார்ம் டீமா அவங்க வந்து 6th இருக்காங்க. They are like ரொம்ப they are not too far away from Arsenal. 6 பாயிண்ட் தான் 2 கேம், அவ்வளவுதான். சோ என்னதான் பண்ணாலும் they are able to grind out results. Of course இப்போ வந்து ஒரு மிட் வீக்ல வந்து அந்த மாதிரியான ஒரு கேம் கலாட்டாசரையோட ஆடினது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய it would have taken a lot out of them. ஏன்னா இமோஷனலி இதுவான கேம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நியூகாசலுக்கும் அதே தான் ஆச்சு கிட்டத்தட்ட அவங்க பிஎஸ்ஜியோட. ஏன்னா வந்து they almost won the game. எண்ட்ல போறப்ப ஒரு 30 ஒரு டீம் 20 ஷாட் அடிக்கிறாங்கன்னா அந்த 20 ஷாட்ல வந்து தடுத்து நம்ம 1-0 அவேல போய் வின் பண்ணது. தட் வின் அண்ட் டிராக்குள்ளே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் எமோஷன்ல. அது வந்து மேனேஜர் திருப்பி கொண்டு வந்து அதை வந்து சேர்க்கறது தான் மேனேஜரோட பெரிய வேலையா இருக்கும். பிகாஸ் யூ ஹவ் given so much in the game but you are not getting the result that you thought you would. அப்படி கையில வந்து புடிச்சு வச்சிருந்த ரிசல்ட் நழுவி போற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து 2 டீமுமே எமோஷனலி அவ்வளவு ஃபுல்லா வந்து அவங்களால திருப்பி அதை ரிப்பீட் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா இதுவும் ஹை ஆக்டேன் மேட்சா தான் இருக்கும், ஈஸியா இருக்காது. நியூகாசில் ஹோம்ல வந்து ஹை எக்ஸ்பென்சிவா தான் ஆடுவாங்க டெஃபினட்டா. ஸோ பட் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு யுனைடெட் வேர் ஐ ஃபீல் யுனைடெட் ஹேவ் an advantage is அவங்களுக்கு வந்து இன்ஜூர்ட் ஆன பிளேயர்ஸ்ல நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரியால வந்து ஐ ஃபீல் தே ஹாவ் an upper hand over Newcastle. I want to predict a Newcastle win, but I think it will either be a United win or a draw. ஸோ நான் வந்து இந்த கேம் வந்து ஒரு 1-1. ஏன்னா யுனைடெட் வந்து இப்போ நாங்கள் வந்து நியூகாசலோட நாங்கள் எதுவும் கிரியேட் பண்ணல, பட் நியூகாசல் நாங்கள் எதுவுமே கிரியேட் பண்ண விடல. யுனைடெடால அப்படி அவங்களை அமுக்க முடியுமான்னு தெரியல. எஸ்பெஷலி அவங்க வந்து ஹோம்ல ஆடுறப்ப ஏன்னா இசாக் வந்துட்டான், திருப்பி ப்ரூனோ கேம் எல்லாருமே இருப்பானுங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து ஐ ஃபீல் திஸ் கேம் வுட் either be a United win, ஒரு சர்ப்ரைஸ் 1-2 இருக்கும், இல்லாட்டி 1-1 2-2 தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது அந்த ஒரு பெட்டர் தான். நம்ம எதிர்பாராது. இப்ப நீ சொன்னீங்கல்ல மெக்டாமினே வந்து திடீர்னு 2 கடைசி 5 நிமிஷத்துல 2 கோல் போடுறாங்க விஷயங்கள். மொமெண்டம் இதெல்லாம் தான் கொடுக்கும். எண்ட் ஆஃப் த சீசன்ல நம்ம டேபிள்ல தானே பார்க்க போறோம். அவங்க எப்படி விளையாடினாங்கிறது நான் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப கம்மியா தான் நினைவு இருக்கும். Where I feel that these guys they are capable of pulling a result. So I would say 1-1 or 1-2 to United. Angadan. Okay. I was also thinking of a draw, but I think Newcastle, I think it'll go the other way around. I think it'll be 2-1 to Newcastle.
தட்ஸ் ஆல்சோ இந்த கேம் வந்து ஆக்சுவலா மூணுமே சொல்லலாம், நான் அப்படிதான் சொல்றேன். எனக்கு ஏன்னா கிளியரா சொல்ல தெரியல, பட் எனக்கு அந்த யுனைடெடோட அந்த மொமெண்டம் ஃபேக்டர் தான் எனக்கு வந்து தோணுது. ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ் லைக் 1-1 இருந்துட்டு கடைசில 1-1 கோல் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு. 2-1 ஆகும். சோ கோல் அப்படியே திருப்பி தூக்கி பால் தூக்கி உள்ள போட்டு பண்ணுவோம். ஐ வுடன்ட் புட் இட் வெரி பாஸ்ட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ் லைக் தட். நான் யூ கேன் நெவர் புட் இட் பாஸ்ட் ஹிம். ஐ அக்ரி வித் தட். ஏன்னா இது வந்து நான் வந்து சீசன் பிகினிங்ல வந்து நான் வந்து கேம் சேஞ்சர்னு ப்ரெடிக்ட் பண்ணேன். சைனிங் ஆஃப் த சீசன், எண்ட் ஆஃப் த சீசன்ல பாக்குறப்போ ஒனானா தான் கொண்டு வருவான். ஏன்னா அவனுடைய அந்த பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக் தான் எரிக் டன்னா கூட சிஸ்டமே வந்து கொண்டு போகும் ஃபார்வர்ட்னு. This guy doesn't seem to be able to save for his life. If his life depended on அப்ப கூட சேவ் பண்ண முடியாது. ஏன்னா விட்ற சேவ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு கோல் கீப்பரை பார்த்தோம்னா இவன் வந்து எப்படி ஒரு சேவ் பண்றான், இல்லாட்டி எப்படி ஒரு கோல் விடுறான். இவன் விடுற கோல் வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலும் தடுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு கோலை தான் இவன் உள்ள விடுறான். ஆமா, அதாவது இவன் வந்து நான் பாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கோல் கீப்பருக்கு முக்கியமான வேலையே பண்றது இல்ல. தடுக்கிறது தான் கோல் கீப்பர் வேலை, அதை விட்டாங்க. இவங்க கலாட்டாசரை மேட்ச்லயே தானே பண்ணா, டைரக்டா இக்காடி யாரா கொடுத்தாண்டே, என்னடா உன்னை கூட்டினு வந்தது ஒரே ஒரு விஷயத்துக்காக அதையும் பண்ண மாட்டேடா அப்படி இருந்துச்சு பாக்கிறதுக்கு. சோ இதுதான் நம்மளுடைய நியூ காஸ்டல் யுனைடெட் கேமோடைய ப்ரெடிக்ஷன். சோ அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்தது வர கேம்னா நம்ம அப்படியே ஆர்டர்லயே போடுவோமே. ஃபர்ஸ்ட் கேம் வந்து நம்மளுக்கு சாட்டர்டே இன்னைக்கு பிரென்ஃபோர்ட் லூட்டன். பிரென்ஃபோர்ட் ஹோம்ல. இது வந்து அதுதான் நான் சொல்லலாம்னு. லூட்டனை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஆக்சுவலி இந்த மேட்ச்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லூட்டன் ஆர் த்ரெட்டனிங் டீம், பிட் ஆஃப் அ த்ரெட் அட் ஹோம். இந்த மாதிரி வந்து ரெலிகேஷன் சைடுல இருக்கிறவங்களோட. நீங்க சொல்லுங்க, பிரென்ஃபோர்ட் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? பிரென்ஃபோர்ட் இந்த கேம்ல இது பண்ணுவாங்க. பிரென்ஃபோர்ட் வந்து ஐ ஃபீல் லைக் தே ஆர் கைண்ட் ஆஃப் ஆன் தேர் வே அவுட். ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ அவுட் திஸ் இயர், பட் ஐ திங்க் தே வில் ப்ராபபிலி லைக் கெட் ரெலிகேட்டட் நெக்ஸ்ட் இயர். நினைக்கிறீங்களா? எதனால? அதாவது வந்து அவங்க வந்தபோது தே ஹேட் தட், என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஸ்மார்ட் ரெக்ரூட்மெண்ட், ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் சம்ஹவ் ஐ ஃபீல் லைக் தே ஆர் நாட் ரியலி இம்ப்ரூவிங். லைக் ரொம்ப ஸ்டாக்னேட் ஆன மாதிரி இருக்காங்க அவங்க. இப்போ வந்து சவுத்ஹாம்ப்டன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ரெலிகேட் ஆகிறதுக்கு. ஆனா யூ குட் see it coming. ஏன்னா they were consistently selling their players. பிரைட்டன் இப்ப அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரென்ட்ஃபோர்ட் வந்து எப்படி இருக்குன்னா, they seem to be hiring smartly, but then they don't seem to be taking that next step. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மிட் டேபிள் டீம் மாதிரி இருக்காங்க. பட் they are not really surprising anybody anymore. ரொம்ப வந்து அப்செட்ஸ்ல they are not pulling upsets. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகுறது இல்ல. ஐ திங்க் கப்பல் ஆஃப் சீசன்ஸ் இருக்கும் ஆர்சனல் அடிச்சாங்க அவங்க. முதல் மேட்ச்ல அடிச்சானுங்க. சோ அந்த மாதிரி they were doing that. I think யுனைடெட் அடிச்சாங்கனால பண்ணாங்க. பட் they stopped doing that, which means that they are like now a solid mid table team மாதிரி ஆடுறாங்க. பட் nothing more exciting about them. Like it's like feels very stagnant about them. So but I think they still have more than enough to beat Luton and all the bottom teams. So I think like they're fine, but nothing really great about them. So I would say it's an easy win for Brentford at least in this game for sure. எனக்கு வந்து பிரென்ஃபோர்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க மேனேஜர் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். பிளஸ் வந்து அவங்க விளையாடுற ஃபுட்பாலும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. எனக்கு என்னன்னா வந்து ஐ ஃபீல் லைக் தி ரெக்ரூட்மெண்ட்ல சைட்ல வந்து போர்ட் அவனை வந்து ஐ ஃபீல் தே ஆர் லெட்டிங் ஹிம் டவுன். ஒரு மாதிரி வந்து சில பிளேயர்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணணுமோ இல்லாட்டி புதுசா அஃப்கோர்ஸ் ஐவன் டோனி மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா விசா அண்ட் எம்பமோ டூயிங் அ ஜாப். பட் லைக் அந்த ரிப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவனுங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர். அங்கதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஐ திங்க் தே சர்வைவ். கண்டிப்பா வந்து 10 to 15 கன்சிஸ்டன்டா கொஞ்ச நாளைக்கு ஃபினிஷ் பண்ண நான் நினைக்கிறேன். பட் இந்த கேம் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார் பிரென்ட்ஃபோர்ட். ஐ டோன்ட் see Luton scoring. So I think it will be like ஒரு 2-0 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பிரென்ட்ஃபோர்டுக்கு win. உங்க ஸ்கோர் prediction? I would say 3-0. The home of Brentford, I think it will be 3-0. Yeah, very high possibility definitely. அடுத்தது எங்களோட கேம் வுல்வ்ஸோட கேம், ஆர்சனல் vs வுல்வ்ஸ். இந்த வந்து வார் டார்பின் கூட சொல்லலாம். இது வாரால வந்து வாரப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா நாங்களாச்சும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஓகே பெரிய டீமு ஒரு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம், குவாலிட்டி இருக்குன்னு தோணும். வுல்வ்ஸ் மாதிரியான டீம்லாம் தான் இந்த மாதிரியான வார் மிஸ்டேக்ல வந்து அடிபடுறாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி they are like fighting to stay up, and that one mistake can be the difference between them staying up and going down. Very first game of the season United ஓட அதாச்சு exactly. So அதுதான் எனக்கு வந்து அதுதான் என்னோட beef against like war and this refereeing. பெரிய டீம்ஸ் விட்டு டைட்டில் வின் பண்றாங்க, வின் பண்ணல. these are things between that determine whether a club is going to stay up or not, whether a manager keeps his job or not, எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கிறாங்கிறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப வுல்வ்ஸ் பாவமான டீம் தான். பட் இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து இன்ஜர்டு, அவங்களுடைய டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ் எல்லாருமே. ஏன்னா இந்த சீசன் வந்து எனக்கு வந்து வுல்வ்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க மேட்சஸ்
தெரியல. சூப்பரா ஆடினாங்க, நிறைய மேட்ச்ல சூப்பரா ஆடினாங்க. எல்லா மேட்ச்லயுமே அவங்களுக்கு அந்த ஃபினிஷர் இல்ல, பட் ஆனா அந்த ஹுவாங் ஹீச்சானும் நெட்டோவும் ரெண்டு விங்ல வருது, சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க எல்லா மேட்சுமே அந்த ஃபினிஷ் தவிர்த்து. இப்ப பாவம் அவங்களுக்கு வந்து நெட்டோவும் இன்ஜர்டு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இந்த ஒரு மேட்ச்ல வந்து எனக்கு வந்து ஆர்சனலுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, ஏன்னா ஹோம்ல வேற ஆடுறோம் நாங்க, எங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிளஸ் சாட்டர்டே அன்னைக்கு முதல் மேட்சா ஆடிட்டு அந்த மேட்ச்ல ஜெயிச்சுட்டு அடுத்த வீக்கெண்ட் எப்படி அன்ராவல் ஆகுதுன்னு பாக்குறது ஆஸ் அ ஃபேன் அதை விட ஒரு பெரிய ஜாலி வந்து வீக்கெண்ட்ஸ்ல இருக்கவே முடியாது. ஸோ ஐ திங்க் ஆர்சனல் வுல்வ்ஸ் வில் எண்ட் ஒரு 2-0 ஆர் 3-0 தான் நான் சொல்லுவேன். அதுவுமே ஆர்சனல் வுல்வ்ஸுமே. உங்க ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுங்க, நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏன் ப்ரெடிக்ஷன் கரெக்ட் தான். வுல்வ்ஸ் வந்து ஸ்பர்ஸ் கேம்லயுமே வந்துட்டு if they had a better finisher they would have comfortably pull back long back. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடைசியில தான் அடிச்சாங்க கோல். ரொம்ப நேரத்துக்கு they couldn't really do anything. ஏன்னா ஃபினிஷிங் காலே கிடையாது. so it took like I think Sarabia came on and then சூப்பர் கோல் பால், சரியான கோல் சரியான கோல் and then I think he also did an assist, goal and assist பண்ணா. so I think but with Neto injured and all that I don't think they don't pose a threat. Attacking threat தான் அவங்க ரொம்ப blunted-ஆ இருக்கு. And Arsenal have more than enough to contain them. So I don't see Wolves scoring at Emirates and I think I'll have to agree with you. It will be 2-0 to Arsenal. ரைட். ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு டாட்னம் ஃபேனுமே சொன்னதுனால இது வந்து நல்லா மேனிஃபெஸ்ட் ஆகி நம்ம என்ன பண்றது, எல்லாம் நேரம் அப்படி இருக்கு, என்ன பண்றது. அது நல்லதே, நம்ம என்ன இருந்தாலும் பகையாளிகள் இல்லை, பங்காளிகள் தான் பேசிக்கலி அப்படின்னு வச்சுப்போம். பட் நம்ம கிளப் அடிச்சுக்கிட்டோம், நம்மளுக்கு என்ன கவலை. அடுத்த மேட்ச் வந்து பெர்ன்லி வர்சஸ் ஷெஃபீல்ட் யுனைடெட். இதுவும் ஒரு ரெலகேஷன் அந்த பேட்டில். இந்த மாதிரியான மேட்சஸ்ல தான் வந்து ஒரு மாதிரி வந்து I think both the teams will bring up the fight. ஏன்னா வந்து இப்ப இந்த இருக்கிற சிச்சுவேஷன்ல ரெண்டு டீம் உங்களுக்கு ஆமா எல்லாமே ஹோம்ல ஆடுறாங்களோ அவேல ஆடுறாங்களோ அது டெஃபினட்டா அது ஒரு 6 பாயிண்ட் தான். சோ பெர்ன்லி ஷெஃபீல்ட், நீங்க இந்த பெர்ன்லி சீசனை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க இது வரைக்கும்? பெர்ன்லி வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஹேமந்த் கூட பேசிட்டு இருக்கும்போது கூட கம்பெனி வந்து சாம்பியன்ஷிப்ல போன வருஷம் பயங்கரமா ஆடினாங்க. பெர்ன்லி செம்மையா ஆடி இருந்தானுங்க. அண்ட் ரொம்ப அட்டாக்கிங் எக்ஸ்பான்சிவ் ஃபுட்பால் தான் ஆடுறாங்க. ஆனா ஐ திங்க் வந்து they don't really are adapting to Premier League. Like similar, நீங்க வந்து சொல்லலாம் பாஸ்ட் காக்லோட ஒரு சிமிலர் கம்ப்ளைண்ட் சொல்லலாம் கம்பெனிக்கு. he is not really changing the system that much or he is not being more careful. ஆனா Spurs can afford to do that. Worst case maybe they will finish 7th or 8th. Burnley வந்து this could be like life or death. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனா கூட they will go back to championship. So they've been good to watch. ஆனா வந்து I don't think they've been like they are not getting the results they should, which is Premier League. That's what you get. Like you don't really get what you deserve. So in that sense I would say like they probably deserve a little bit more out of how they've been playing, right, given the way they play. But yeah, beyond that I kind of feel like they also look like candidates to go down. டீமுக்கும் வந்து ஒரு வின் தான் வந்திருக்கு. ஆனா வந்து ஷெஃபீல்டுக்கு 10 லாஸ், பெர்ன்லிக்கு 11 லாஸ். ஷெஃபீல்டு ஒரு டிரா எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. அதான் ரெண்டு டீமுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ 5 பாயிண்ட்ஸ் வர்சஸ் 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. நீங்க இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா வந்து பெர்ன்லி வந்து லைக் இட் சீம்ஸ் லைக் த ஓனர்ஸ் ஆர் ஃபைன். ஓகே நீங்க இப்படி ஆடுறீங்க வந்து ஷான் டைச் பெர்ன்லி, அந்த இவன் ஓவன் காயில் பெர்ன்லி எல்லாம் ஃபுட்பால் பெர்ன்லி எல்லாமே இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போறோம். ஓகே ஈவன் இஃப் வி கோ டவுன் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த மாதிரி ஆடுவோம், திருப்பி நம்ம வந்து அடுத்த சீசன் வந்துருவோம், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இது டெவலப் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஷெஃபீல்ட் யுனைடெட் எனக்கு தெரியல, எனக்கு சீரியஸா அவங்க வந்து நம்ம போவோன்ற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா போயிடுவோம்டா, அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் பெர்ன்லி இது வந்து எய்தர் ஒரு பெர்ன்லி வின் இல்லாட்டி ஒரு டிராவா தான் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் தோணுது. ஷெஃபீல்ட் வின் பண்றது எனக்கு தெரியல, இந்த மேட்ச் வின் பண்ண முடியுமாங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அவங்க வந்து they'll probably win ஒரு 1 or 2 more matches at home. அதை தாண்டி I don't see them winning, but that's what I feel. Burnley will score 1 or 2 goals and win the game தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? I think it could be a draw. ஏன்னா this could be one of those games which is like game of attrition மாதிரி ரொம்ப அப்படியே chaotic-ஆ இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். Right. And Burnley again, I don't see a lot of goals in them. Depending on how bad decisions go, ஏதாவது sending off அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இருந்தா I see this as being like a 1-1 draw அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன் நான். I don't see a lot of goals in both teams. True. Burnley for all they do, they don't score a lot of goals. Absolutely. And I don't expect Sheffield to be like very open. So I think this would be a draw. Okay. நான் Burnley win இல்லாட்டி draw தான் predict பண்றேன். I don't see Sheffield winning at all. அடுத்த கேம் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் எவர்டன்.
அன்பார்ச்சுனேட்லி இதுவும் ஒரு ரெலிகேஷன் ஸ்கிராப் பேட்டில் மாதிரி ஆயிடுச்சு ஃபார் எவர்டன். பாவம் எனக்கு பாவம் எல்லாம் பார்க்கணும் தோணல. எனக்கு ஏன் பாவம் தோணுதுன்னா, சிட்டி எல்லாம் மாட்டிக்க மாட்டானுங்க. இந்த ஆமாமா. ஒண்ணுமே பண்ணாத இந்த எவர்டன் பாவம் வந்து வக்கீல ஒழுங்கா பிடிக்காம அவங்க வந்து போய் மாட்டிக்கிட்டு சரண்டர் ஆயிட்டு, ஐயா நாங்க தான் ஐயா செஞ்சோம்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டா ஆமா. விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு போய் சரண்டர் ஆனாங்க, உடனே பிடிச்சி 10 பாயிண்ட் போட்டாங்க, இன்னும் ஜாஸ்தி வேற போட போறாங்கன்னு வேற பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு அதுதான் அவனுங்க ஏற்கனவே 30 பாயிண்ட் தான் எடுப்பானுங்க, அதுலயும் 10 பிடிங்கிட்டாங்கன்னு என்னத்த பண்றது. எனக்கு அதான் தோணுச்சு. இட் சீம் லைக் தே வேர் எக்ஸ்பெக்டிங் திஸ். அதனால தான் வந்து இடையில வந்து ஃபுட்பாலே மாத்திட்டு டிஃப்ரெண்டா ஆனாங்கன்னு. ஆனா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஹோம் கேம் இது. அவங்களுக்குமே வந்து ஹோம் கேம் தான். ஸோ ஹோம்ல வந்து அவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபாரஸ்ட் ஆக்சுவலி நல்ல ஃபார்ம் இருக்கும் ஹோம்ல, யூஸ்வலா நல்லா ஆடுவானுங்க அவங்க. ஆமா. அவையில தான் வந்து they don't turn up at all. எனக்கு அந்த எவர்டன் போன கேம்ல அதுவும் யுனைட்டடோட சொதப்பினானுங்களே எப்பா. யுனைடெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3வது நிமிஷம் கர்னாச்சோ ஒரு தாறுமாறான கோல் போட்டோம். அதுக்கப்புறம் யுனைடெட் எதுவுமே பண்ண தேவையில்லை. இவங்களே பால் எடுத்துட்டு கோல் கிட்ட போறானுங்க, இவங்களே அடிக்கிறானுங்க. டேய் என்னடா பண்றீங்கன்னு இருந்துச்சு. டேய் 30 கோல் போட்டுருலாம்டா நீங்க, ஏன்னா ஒரு கோல் கூட போட மாட்டீங்கன்னு தோணுச்சு. பட் லைக் டு யூ see a way out for Everton from here? இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. இட் சீம்ஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் சீம்ஸ் லைக் தே ஹவ் given up. It feels like வந்து given where they were with Ancelotti எல்லாம் கூட்டு வந்தாங்க. given ம். from where they were கொஞ்ச நாளாவே they feel like they are like நியூகாசில் இருந்தாங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா ரொம்ப ஆமா ஆமா. அனீமிக்கா இருந்தானுங்க. கிட்டத்தட்ட எவர்டன் அந்த ரேஞ்சில தான் இருக்கானுங்க. அண்ட் நீங்க ஐ திங்க் இந்த 10 பாயிண்ட் டிடக்ஷன் இஸ் ப்ராப்ளி லைக் த லாஸ்ட் நெயில் இன் த காஃபின் ஃபார் தம். ஐ திங்க் அது வந்துச்சு. And given how brutal the league is, I don't see a way out for them, and I don't they give up, and like I don't see really a fight in them. ம். So என்ன சொல்றீங்க நீங்க? and given in the game, I think it's a Forest win. Forest usually homeல நல்லா ஆடுவாங்க, and given how Everton are, I think it will be like a 2-1 win to Forest. 2-1 சொல்றீங்களா? ஓகே, நானும் அதான் 2-1 வின் ஆர் ஒரு டிராப் பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். தோ Like எவர்டன் வந்து திடீர்னு கோல் போடுறதே மறந்த மாதிரி இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த அவங்க படுத்து கோல் போடாம தடுக்கிறதுக்கு கூட ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஒரு 1-1 ட்ரா. பட் ஐ திங்க் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் குட் பாசிபிளி வின் தட் கேம். நான் போன வாரமும் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா பிரைட்டன் வந்து கடைசியில 3வது கோல் தோத்துட்டாங்க. பட் அதுதான் வந்து தெரியல. பட் பாப்போம். இந்த வாரம் ஐ திங்க் we can more confidently say that Nottingham Forest could possibly win it 2-1. That's a good one. அடுத்தது செல்சி வர்சஸ் பிரைட்டன். நம்ம சண்டே சாட்டர்டே யுனைடெட் கேமோட முடியுது நம்ம சாட்டர்டேயோட இது. பட் சண்டே அன்னைக்கு முதல் கேமே வந்து காலையில வந்து செல்சி வர்சஸ் பிரைட்டன். செல்சியோட ஹோம்ல வேற. ரெண்டு டீமுமே வந்து செல்சி ஆச்சும் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஆட ட்ரை பண்ணுவாங்க. பட் பிரைட்டன் வந்து நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க இதே மாதிரிதான் ஆட போறோம். நீங்க இப்ப செல்சியோட வந்து இவங்களோட ஸ்பர்ஸோட 4 கோல்ஸ் அடிச்சாங்க, உங்களோட 4 கோல்ஸ் அடிச்சாங்க, சிட்டியோட 4-4 கோல்ஸ் இதா போனாங்க. பட் அடுத்த கேமே திருப்பி வந்து தோத்துட்டானுங்க. ஆமா, நியூகாசிலோட 4 கோல்ஸ் கன்சிட் பண்ணி தோத்தாங்க. ஸோ இந்த செல்சியோட இந்த ஏதாச்சும் சேஞ்ச் இன் ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாச்சும் பாக்குறீங்களா? இல்ல இது வந்து ஒரு இந்த எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் வந்து எதிர்பார்த்தது தான், ஏன்னா இது வந்து ஒரு மேனேஜரோட புது டீமோட ஃபர்ஸ்ட் டீம், அது அந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்களா? லைக் வாட் டு யூ see செல்சியோட சீசன் பொறுத்த வரைக்கும்? ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ஐ திங்க் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புது டீம் புது இதோட அவங்களோட ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்டாலாம் இருக்கு. ஓகே, லைக் ஏதாவது கேப் கிடைச்சா கோல் போடுறாங்களே தவிர தே ஆர் நாட் லைக் ட்ராக்பாலாம் வந்து அந்த லெவல் ஸ்ட்ரைக்கர்லாம் இருந்த டீம் இது. நவ இட்ஸ் லைக் they are not very threatening. Like Sterling is their best finisher now. You can see like how bad their attack is. Like Jackson is coming back, Cole Palmer அடிக்கிறான், but I think it's going to take them some time. Season starting and one thing that I realized was that and the Pochettinoவோட அந்த attacking இது, like I have seen this in early Spurs, like when Pochettino posted Spurs, டெல்லி அலையெல்லாம் இருக்கும்போது இப்படிதான் ஆடினாங்க. செமையா ப்ரெஸ் பண்ணுவாங்க, சூப்பரா ஆடுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் ஐ வாஸ் அப்சர்விங். பட் வந்து ஃபினிஷ் பண்ணல அவங்க, அதனால ரொம்ப தோத்துட்டு இருந்தாங்க. ஸ்பர்ஸோட ஐ திங்க் தே காட் a little bit lucky with the sending off. ஏன்னா எப்படி வந்து சிட்டி வந்து ஸ்பர்ஸ் சிட்டிக்கு போகி டீமோ, செல்சி எப்பவுமே ஸ்பர்ஸ்க்கு போகி டீம். லைக் நல்ல நாளே தோப்பாங்க போய் செல்சிட்ட, சும்மாவே தோத்துட்டு வருவாங்க. ஈவன் வெரி குட் ஸ்பர்ஸ் டீம். அதுவுமே ஆஃப் கோர்ஸ் அவங்க வந்து அந்த 4 கோல் போட்டதுமே வந்து ரொம்ப எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அந்த 4 கோல், எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அது 2-2 ஆயிருக்க வேண்டிய கேம் அது. டாட்னம் வந்து அந்த கேம் வந்து அவ்வளவு நல்லா விளையாண்டாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் a little bit lucky. City game I was genuinely surprised that they scored 4 against City. Right. ஆனா வந்து ரொம்ப uncharacteristic. அதுவும் வந்து it was 11 man City. It is not like ரொம்ப இதெல்லாம் கூட ஆகல. They didn't get any sending off or anything. And again last week தோத்துட்டாங்க. So
இந்த கேம் வந்து எனக்கு ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பிரைட்டனும் ஐ திங்க் சிமிலர்லி தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் கன்சிஸ்டன்சி. அப்சல்யூட்லி தே ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் தேர் கமிட்மெண்ட்ஸ், மிட் வீக் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஏன்னா நிறைய ப்ரெடிக்ட் லீக். பண்ணாங்க பிரைட்டனுக்கு. ஆக்சுவலா நிறைய வந்து இவங்க வந்து இந்த டாப் 4 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, டாப் 5 ஆமா, சாம்பியன்ஸ் லீக் ஆடுவாங்கன்னு. இந்த சீசன் அவங்க இது வரைக்கும் ஆடி இருக்கிறத வச்சு அந்த மாதிரி சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. லாட் ஆஃப் கோல்ஸ் டு 23 கோல் கன்சிட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். ஆமா, தே ஆர் நாட் அட் ஆல் குட் டிஃபென்சிவ்லி அண்ட் ஐ திங்க் தே ஆர் நவ் ஸ்டார்டிங் டு ஃபீல் த எஃபெக்ட் ஆஃப் செல்லிங் டூ மெனி பிளேயர்ஸ் அண்ட் லைக் பேசிக்கலி சவுத்ஹாம்ப்டன் அவங்கலாம் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி அவங்க பயங்கரமா ஃபயர் சேல் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்ஹாம்ப்டன் சுரண்டி அடிச்சாங்களோ அந்த அதே மாதிரி தான் அதே பிரைட்டன். மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோட இப்ப அன்சு ஃபாட்டி வேற இன்ஜர்டு. இப்பதான் அவன் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சான், he got injured now. So I don't, and they are not very consistent. ஆனா because this is Chelsea, this game is going to be very open is what I feel. ஏன்னா வந்து செல்சி வந்து எப்படி இருக்குன்னா வந்து apart from those few games in the middle, முதல்ல கோலே போடல, டிஃபென்ஸ் நல்லா பண்ணானுங்க. அப்புறம் கோல் போட்டானுங்க, டிஃபென்ஸ் இல்ல. ஆர்சனலோட கூட ஐ திங்க் they were leading 2-0 and then they conceded 2-2 ஆச்சுல. பட் அதே மாதிரி பிரைட்டன் வந்து எப்படின்னா வந்து தே சடன்லி கெட் கோல்ஸ் ஃப்ரம் மிட்டோமா. இங்க இருந்து வந்து கோல் அடிக்கிறான், திடீர்னு தே கெட் கோல்ஸ் in them. So they're not a team that can't score. செல்சி ஸ்கோர் பண்றது கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் கஷ்டப்படுவாங்கன்றதை விட அவங்க கிரியேட் பண்ற சான்ஸ்க்கும் லைக் அவங்க அட்டாக் பண்றதுக்கும் தே ஷுட் பி ஸ்கோரிங் மோர். அதுதான் அவங்க வந்து ஐ திங்க் இட் ஃபெல்ட் லைக் இப்போ ரீசெண்டா நிறைய கோல் போட்டதுனால இட் ஃபெல்ட் லைக் தே ஃபவுண்ட் தேர் ரிதம்ன்ற மாதிரி இருந்தது. ஆனா ஐ வுட் சே லைக் they got fortunate a little bit, but even then they could have scored more. அந்த மாதிரி தான். It doesn't feel like they have a deadly attack. இப்போ வந்து இப்போ ஆர்சனலோ இப்போ லிவர்பூல்லாம் வந்து த்ரூ அவுட் த இயர்ஸ் அவங்க டிஃபென்ஸ் வீக்கானா கூட யூ நெவர் ஹேட் எனி டவுட் தட் லிவர்பூல் will not score. அந்த மாதிரி இருந்தது. ஐ ஸ்டில் டோன்ட் see that in Chelsea. ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா தான் இருக்காங்க. அவங்க ஃபினிஷிங் வந்து இட் ஃபீல்ஸ் லைக் ஃபார்ம் மாதிரி தான் இருக்கு. இட் டசன்ட் ஃபீல் லைக் தே ஹேவ் ரி கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து even if they have goals in them, they are conceding. Like சிட்டி கூட 4 போட்டாங்க, they conceded 4. Absolutely. Against Spurs, they were very lucky to not concede 3. I think it would have been another day. It would have been like 4-3 கூட முடிஞ்சிருக்கும். It would have been that kind of game. So I think both teams are like that. Brighton very inconsistent. Absolutely. Injury. Yeah, that's a different இது. But I see goals in both teams. Chelsea are starting to score, but they are not being very consistent about it. So I think this could be like a very open game. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ஷோக்கு எண்டு வரும். எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி இங்கிலீஷ்லயே பேசிடுவேன். எவனா ஒருத்தன் கண்டிப்பா கமெண்ட்ல திட்ட போறான் நம்மள. நீங்க என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். நம்ம கொடுத்த ப்ரெடிக்ட் பண்ற விஷயங்களை பத்தி கூட திட்ட மாட்டானுங்க. என்னடா எல்லாரும் இங்கிலீஷ்லயே பேசினு இருக்கீங்கன்னு திட்டுவானுங்க. ஸோ பிரைட்டனுமே வந்து கோல் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இந்த கேம் வந்து நம்ம சிட்டி செல்சி கேம் மாதிரி தான் இருக்கும்னு எனக்குமே தோணுது. இந்த கேம் செல்சி ஹோம்ல, பிரைட்டன் ஹோம்ல ஆனாலும் ஒரே மாதிரி ஆடுவாங்க, அவையில ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு வேற இதுவே கிடையாது. எங்க ஆனாலும் ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த பிலாசபில சேஞ்சே கிடையாது. ஸோ இந்த கேம் ஐ திங்க் லைக் பிரைட்டன் நீட் அ வின். தே காட் வின் லாஸ்ட் டைம். பட் அவங்க லாஸ்ட் கேம்ல யாருக்கு ரெட் கார்டு கிடைச்சது பிரைட்டனுக்கு? லூயிஸ் டங்க். ஓ ரைட்டு, லூயிஸ் டங்க் வந்து அந்த இதுல ஒரு வீடியோ வந்துச்சு. ஆண்டனி டெய்லர் வந்து அவனுக்கு வந்து அந்த எல்லோ கார்டு கொடுப்பான். அது என்னன்னா அவன் லிப் ரீட் பண்ணவங்க சொன்னாங்க, he called me a fucking ball break அப்படின்னா. ஸோ எனக்கு அதான் லூயிஸ் டங்க் இல்லாதது வந்து பிரைட்டனுக்கு வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வேர் செல்சி வில் ஹேவ் த அட்வான்டேஜ். பட் நீங்க சொன்ன மாதிரி செல்சிக்கு இருக்கிற எக்ஸ்ஜிக்கும் அவங்களோட கோல்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமா, அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய அது அட்வான்டேஜா இருந்தாலுமே அந்த அட்வான்டேஜ் செல்சியால ஃபுல்லா யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ பிலீவ் இது வந்து ஒரு டிரா சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. பட் ஐ திங்க் லைக் செல்சி வில் வின் திஸ் ஒன் ஹோம்லங்கிறதுனால ஒரு ஹை இதுவா போயிட்டு வந்து ஒரு 3-2 அந்த மாதிரி ஸ்கோர் போகும்னு எனக்கு தோணுது. 3-2 மாதிரி செல்சி வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா given how they are playing, அவனுங்க தோத்தா ஜெயிச்சு ஒரு மாதிரி ஜிக்ஸாக்க பூமராங் மாதிரி தான் ஆடிட்டு இருக்கானுங்க அவனுங்க. எனக்கு தெரிஞ்சு இது டிராவா முடியும். 2-2 டிரால முடிஞ்சது இந்த கேம். ஏன்னா வந்து செல்சி லீடு போய் கப் ஓடுவானுங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 2-2 டிரா. ரைட், அதுவுமே வந்து வெரி ஹை பாசிபிள் தான். இது இந்த வாரம் கேம் வந்து கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுங்கிறது ஒரு சில கேம் தான் இருக்கு. அந்த ஒரு சில கேமே நம்ம வந்து ரெலிகேஷன் கண்டென்டர்ஸ் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. மிச்சம் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அதே டைம்ல நம்மளுக்கு வந்து ஆடப்போது வந்து லிவர்பூல் ஃபுல்ஹாம். லிவர்பூலும் வந்து இந்த சீசன் டைட்டில் கண்டென்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். நாங்க டைட்டில் கண்டென்டர்ஸ்னா லிவர்பூலும் டைட்டில் கண்டென்டர்ஸ் தான். கண்டிப்பா அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களோட இதுவே வந்து அவுட் ஸ்கோரிங் தி ஆப்போசிஷன் தான் வந்து அவங்களுடைய இது மாதிரியே இருக்கு. கேம் பிளேயோட ஸ்டைல் மாதிரியே இருக்கு.
அண்ட் அவுட் ஸ்கோரிங் ஃபுல்லம் ஷுட் நாட் பி டிஃபிகல்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் தே ஷுட் கண்டிப்பா வின் திஸ் கேம் தான் நான் சொல்லுவேன். ஹோம்ல வேற ஆடுறாங்க. நான் ஒரு 3-1 சொல்றேன் லிவர்பூலுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? I would on another day I would feel like ராம்ஜி Fulham. முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் ராம்ஜி. ஆலிசன் அவுட் 5 வாரத்துக்கு. ஆலிசன் அது ஆலிசன் அவுட்டா இருந்தாலும் பட் லிவர்பூல் தான் நீங்க சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட கோல் இருக்கு, கோல் போட்டுருவாங்க, அவங்க எப்படி இருந்தாலும் போட்டுருவாங்க அவங்க. ஆனா ரொம்ப நாள் ஆலிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால டிஃபென்ஸுக்கும் கீப்பருக்கான கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது இந்த கேம்ல அது ஒரு பெரிய டிஃபரன்ஷியலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேம்ல எஸ்பெஷலி தே ஆர் பிளேயிங் ஃபுல்ஹம்ங்கற பட்சத்துல நம்ம என்னதான் வந்து ஃபுல்ஹாம் வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்ல, அவனுங்களும் வந்து ரொம்ப பிளாண்டா தான் இருக்காங்க. அப்பப்ப ம், வில்லியன் வந்து கொஞ்சம் பிரில்லியன்ஸ் காட்டுறான், அங்கங்க பிரில்லியன்ஸ் காமிச்சிட்டு போறான் வில்லியன். மத்தபடி வந்து அவங்க ஃப்ரண்ட் லைன் வந்து ரொம்ப மொக்கையா தான் இருக்கானுங்க, ரொம்ப பெருசா ஒரு இதுவே இல்ல, டூத்லெஸ்ஸா தான் இருக்கு அவங்க அட்டாக். ஆனா புது கீப்பர் புது டிஃபென்ஸ்ன்றதுனால செட் பீசஸ்ல எல்லாம் எப்பவுமே ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வரும், ம். அதாவது இந்த கெயாட்டிக் கோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது லிவர்பூல்ன்றதுனால கண்டிப்பா அவுட் ஸ்கோர் பண்ணுவாங்க. வந்து இதே கொஞ்சம் பெட்டர் ஃபுல்ஹாம் போன வருஷம் ஃபுல்ஹாம்னா கூட கொஞ்சம் சொல்லலாம் ஓகே இவனுங்க வந்து ஏதோ அப்செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா கோல் போடுவாங்க. ஏன்னா மெயின்லி பிகாஸ் ஆலிசன் இல்ல, புது செட்டப்ன்றதுனால வந்து ஃபுல்ஹாம் ஒரு ஸ்கிராப்பி கோல் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு 2-1 லிவர்பூல் வின். நானும் 3-1 லிவர்பூல் வின் சொல்லுவேன். எனக்கு வந்து நூனஸ் போடுவானான்னு தெரியல, பட் சாலா என்னோட எஃபிஎல்காக வச்சு சாலா ஒரு கோல் வச்சு போடணும். பட் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி அவுட் ஸ்கோர் தான். ஸோ ஐ திங்க் 3-1 அதை அவங்க வின் பண்ணுவாங்க தான், லிவர்பூல் வின் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. வெஸ்ட் ஹாம் கிறிஸ்டல் பேலஸ், ஒரு லண்டன் டாபி. ஓ நம்ம ஏங்க டார்பியா? ஹாட்சன் தாத்தா வந்து டே என்ன விட்டுருங்கடா வீட்டுல நான் போய் உட்காந்துக்கிறேன்னு சொன்னாலும் இல்ல நீ வந்து நீ எங்களை வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு சீசன் வந்து கிறிஸ்டல் பேலஸ் புட்டிங் ஹிம் த்ரூ அ லாட் ஆஃப் பெயின். வெஸ்டமுக்கும் இவங்களுக்கும் 5 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு மொத்தமா. ஆக்சுவலா வெஸ்டம் வந்து 9th ஆடிட்டு இருக்காங்க, கிறிஸ்டல் பேலஸ் 13th இருக்காங்க. ஸோ இந்த கேம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ராம்ஜி. என்னோட கருத்து வந்து வெஸ்ட் ஹாம் பெட்டரா இருப்பானுங்க நான் எதிர்பார்த்தேன். ஐ திங்க் நியூ காஸ்ட் எல்லாம் அடிச்சானுங்க அவனுங்க, ஐயோ பயங்கர ஓகே செம்மையா ஆடுவானுங்கன்னு நினைச்சா அவனுங்களும் ஐ திங்க் முக்குறானுங்க, ரொம்ப முக்குறானுங்க. அவங்களோட யூரோப் கமிட்மெண்ட்ஸ் இந்த லீக்கு ரொம்ப முக்குறானுங்க. பிளஸ் ஒரு டெக்லன் இந்த கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோல் பெரிய ஓட்டை வேற இருக்கு, அந்த ஓட்டையும் அடைக்கல அவனுங்க. ஃப்ரண்ட்லயும் அட்டாக்கும் வந்து ஓகே போடுறானுங்க கோல், பட் சொல்ல முடியல. ஐ திங்க் விலா அடிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். விலா வந்து ஃபுல் கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் பண்ணி காலி அது பண்ணாங்க. பிரைட்டனும் இப்படிதான் அடிச்சாங்க, நியூ காஸ்ட்லயும் அப்படிதான் அடிச்சாங்க. பிரைட்டன் என்ன வேணா பண்ணிக்கங்கடா நாங்க இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்ட்டு. அதேதான். ஆனா பேலஸ் வந்து நம்ம ஹாட்சன் வந்து அவங்கள மாதிரி ஆட போறது கிடையாது. அதனால வந்து இந்த கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு பேலஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து தூக்கறதுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வந்து ஒரு பேலஸ் வின் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேலஸ் வந்து பேலஸ் இஸ் பேலஸ். அவனுங்க எப்பயும் போல அந்த 12, 13 அந்த இதுல கன்சிஸ்டன்டா They ஆடிட்டு are happy இருக்காங்க. with that, yeah. தே ஆர் ஹாப்பி வித் தட். பெருசா ஒண்ணும் இல்ல. வெஸ்ட் ஹாம் வந்து கொஞ்சம் மொக்கா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்து இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ற கேம்லாம் நல்லா ஆடுறானுங்க, பாயிண்ட் எடுத்துறானுங்க. மத்த கேம்லாம் வந்து சொல்ல முடியல, ஒரு கேம் ஒரு மாதிரி ஆடுறானுங்க. எனக்கு என்ன தெரியுமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம போன சீசன் அந்த கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆம்பிஷியஸா ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் தே டிட் இன்வெஸ்ட் வெல். குடூஸ் வாங்கினாங்க, வாட் ப்ரோஸ் வாங்கினாங்க, எல்லாமே ஓகே. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து கிளிக் ஆகல மறுத்து, ஆர் ப்ராபப்ளி நம்ம பாக்குறவே இப்ப நம்ம இந்த டேபிள பார்த்தோம்னா வெஸ்டம் மேல இருக்கிற 8 டீமுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம எதிர்பார்க்கிற டீம் மாதிரி தான் இருக்கு. செல்சி தான் அவங்களுக்கு அதுவும் கரெக்ட் தான். பொறுத்து மிச்ச 8 டீமும் குவாலிட்டி வைஸ் அவங்களோட ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ மேபி நம்ம தான் ஏமாந்துட்டோமோ, ஆஹா இதுல இருந்து வெஸ்டம் புதுசா ஏதாச்சும் பண்ண போறாங்களா நம்பி நம்ம ஏமாந்துட்டோமோ. வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் வந்து சொல்ற மாதிரி வந்து அதுதான் சீலிங்கா இருக்கலாம் அந்த டீமுக்கு, அவ்வளவுதான் சீலிங். ஏன்னா அதோட 8 டீம் மேல டீம் இருக்கு. கரெக்ட். ப்ராபபிலி. சோ நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்கோர் என்ன சொல்றீங்க? யூ பிரெடிக்ட் கிறிஸ்டல் பேலஸ் வின்? 2-1 பேலஸ் வின். 2-1 பேலஸ் வின். நான் வந்து 2-1 வெஸ்டம் வின் சொல்றேன். 2-1 வெஸ்டம் வின் தோணுது எனக்கு. ஏன்னா அந்த வாட் ப்ரௌஸோட அந்த குவாலிட்டி வந்து ஆன் டெட் பால் சிச்சுவேஷன், அதுவும் இந்த மாதிரி கிறிஸ்டல் பேலஸ் மாதிரியான கேம்ல எல்லாம் வந்து யூ ஹேவ் அ ஹையர் பாசிபிலிட்டி. கரெக்ட். அங்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய ஃபவுல்ஸ், ஃப்ரீ கிக்ஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கரெக்ட். அங்கதான் அந்த டிஃபரன்ஷியல் இருக்கும்னு தோணுது. பட் தெரியல, இப்ப ஐயூ மாதிரியான ஒரு பிளேயர் வந்து திடீர்னு வந்து நல்லா ஆட போறேன்னு முடிவு பண்ணான்னா மேபி கேன் மேக் இட். பட் அது அவங்க பண்ண மாட்டாங்க. உங்களுடைய மேட்ச்லயே அப்படித்தானே பண்ணாங்க. அவங்க நீங்க கிறிஸ்டல் பேலஸ்ல மண்டே ஈவினிங் ஆடுறப்போ ஐ சா தட் கேம். நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் ஓபன் them up. நீங்க போட்ட கோல் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. ஒண்ணுமே பண்ண முடியல. அப்சல்யூட்லி நோ க்ளூ. ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் லக்கியா இருந்தானுங்கன்னா லைக்
they couldn't do anything. It would have been like Absolutely. ஒரு டென்னிஸ் ஸ்கோர் மாதிரி இருந்திருக்கும் அந்த கேம். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்க கிறிஸ்டல் பேலஸ்னு எதிர்பார்த்தேன். பட் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஸோ எனக்கு அதனால தான் வந்து வெஸ்டம் வந்து இந்த டாபிங்கிறதுனால வெஸ்டம் ஐ திங்க் தேல் கெட் தட் எட்ஜ் அண்ட் தேல் வின் 2-1 தோணுது. பட் பார்ப்போம். லிவர்பூல் வெஸ்டம் கிறிஸ்டல் பேலஸ் கடைசி கேம் போர்ன்மவுத் ஆஸ்டன் வில்லா. ஆஸ்டன் வில்லாக்கு அவே. போர்ன்மவுத் வந்து அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவங்க வந்து ரெலிகேஷன் ஸ்கிராப்ல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் அவங்க வந்து அந்த கன்ஃபர்ம் ரெலிகேஷன் அதுக்கு மேல வந்து தைய தக்கான ஆடிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். ஐயோ போயிடுவாங்களா இருக்கும். அந்த ஏரியால இருக்காங்க போர்ன்மவுத், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், ஃபுல்ஹாம் எல்லாம். சோ நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த கேம் பத்தி? உங்களோட பழைய மேனேஜர் டிராக்லா இருக்காரு ஆஸ்டன் வில்லால. அவர் வந்து அவையில பெரிய டீமோட தான் ஆட தெரியாது. சின்ன டீம் எல்லாம் போட்டு அடிச்சிருவாரு. அதான் அவர் எல்லாத்தையும் அவர் அடிச்சுட்டு லோக்கல் ரவுடி அவர் நல்லா அடிப்பாரு. ஆனா வில்லா வந்து நல்லா ஆடுறாங்க. வில்லா வந்து சும்மா சொல்லக்கூடாது. வந்து அவங்க முன்னாடியே கிரீலிஷ் வித்ததுக்கு அப்புறமாவே வந்து ஓரளவுக்கு டீம் நல்லா தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. பட் ரொம்ப லக் இல்ல. நான் ஏன்னா ஐ திங்க் ஜெராட் கோச் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். அப்பா ஜெராட் இருக்கும்போது டெட்லி வொஸ்ட் சிச்சுவேஷன் ஜெராட கோச் ஆக்கினது. ஆமா அந்த சீசன்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். 60 நிமிஷத்துக்கு செம்மையா ஆடுவாங்க. அப்புறமா ஒண்ணுமே இருக்காது. 30 நிமிஷம் செம்மடி வாங்குவானுங்க. ஆமா இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம டிராக்ல வந்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா இப்ப டாட்னமோடையுமே வந்துட்டு ரொம்ப பேஷண்டா ஆடினானுங்க. ரொம்பலாம் ஒன்றும் வந்து இது பேனிக் ஆகல. சாலிடா அவங்களோட பக்கமா இந்த ஹைலைனை சூப்பரா மெயின்டைன் பண்ணி ஆஃப் சைட் டிராப் கடைசி வரைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. இது போர்ன்மவுத் வந்து டாட்னம் மாதிரி அட்டாக் பண்ண போறது கிடையாது. அதனால வந்து கொஞ்சம் ஏன்னா வந்து நான் அந்த டாட்னம் கேம்லயுமே வந்துட்டு வில்லா வந்து பயங்கர கிரியேட்டிவாலாம் பண்ணல. அப்படியே ஸ்பர்ஸ் அப்படியே காரு பண்ணி அப்படி பயங்கரமான பாஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம் அவனுக்கு ஆடவே இல்லை. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு டீம் ஹோம்ல ஆடுறாங்க. மேபி கொஞ்சம் போர்ன்மவுத் தைரியமா ஆடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க கவர் பண்ணி கோல் போடுற அளவுக்கு ஆஸ்டன் வில்லா பண்ணுவாங்களா அப்படின்றது லைட்டா ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா வந்து அந்த மாதிரி நான் அவனுக்கு எல்லா கேமும் டாமினேட் பண்ணி நான் பார்க்கல. வில்லா சூப்பரா ஆடுறாங்க. ஆனா ஐ டோன்ட் see them ரொம்ப கிரியேட்டிவ் டாமினன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் இந்த கேம்ல எனக்கு தெரிஞ்சு வில்லா ஜெயிச்சிருவாங்க. வில்லா வந்து ஆஃப் ஆல் த டீம்ஸ் தட் ஆர் தேர், இப்ப இந்த வெஸ்டாமோ இல்ல போன பிரைட்டனோ இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வில்லா வந்து சொன்னதுக்கு ஏத்த மாதிரி உருப்படி ஆடுறாங்க. எல்லாருமே வில்லா நல்லா ஆடுவாங்க எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீசன் எண்ட்ல எப்படி இருந்தாலும் வந்து ஒரு யூரோப்பா ஸ்பாட்ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஆமா 4 பிரேக் பண்ண கண்டிப்பா. தெரிஞ்ச வரைக்கும் சாம்பியன்ஸ் லீக்குள்ள பிரேக் பண்ண மாட்டாங்க. இந்த நியூ காசில்கோ இல்லாட்டி வந்து ஒரு டாட்டனம்கோ வந்து அதை தாண்டி போறதுக்கான குவாலிட்டி இருக்கு அவங்கள்ட்ட. எப்ப குரூஷியலான ஜங்ஷன்ஸ்ல எனக்கு அந்த குவாலிட்டி தான் வந்து ஓவரால் இந்த யூரோப்பா ஆடினாலே கஷ்டம். இது அவங்க கான்ஃபரன்ஸ் லீக் வேற ஆடுறாங்க. எங்க போறாங்க அடுத்த ரவுண்ட் தெரியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி போறப்பதான் எண்ட்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. அண்ட் எமரி வந்து இந்த யூரோப்ல காட்டுற ப்ரொஃபிஷியன்சியை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லீக்ல வந்து அவர் காட்டுனது இல்லை. அட்லீஸ்ட் நாங்க பார்த்திருக்கோம். அவங்க அது அந்த செவியா வில்லாரியால் மாதிரி டீம்ஸ் எல்லாம் அவங்க வந்து எவ்வளவு அடிச்சாலுமே லீக்ல ஃபால்டர் பண்ற டீமா தான் இருப்பாங்க அவங்க எப்பயுமே. ஒரு 6th 7th. அதோட வந்து நீங்க சொல்ற மாதிரி எமரி வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. யூரோப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டூ வெல் லீக் வந்து செகண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாம பண்ணலாம். ஸோ அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அதனால நான் வந்து ஐ அக்ரி வித் யூ. வில்லா வில் வின் திஸ் ஒன் ப்ராபப்ளி. இது கோல் கூட கன்சீட் பண்ணாம கூட வின் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ஒரு 0-2 இல்லாட்டி 0-3 வின் பண்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாட்கின்ஸ் வேற நல்ல ஃபார்ம்ல இருக்கான். இப்போ கோல் போட்டுக்கிட்டே இருக்கான் கேம். ஸோ அதனால ஒரு 0-2 இல்ல 0-3 முடியும். நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க? நான் ஜெயிப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 1-0 ரொம்ப. ஏன்னா போர்ன்மவுத் ஹோம் கொஞ்சம் டீசென்டான பொசிஷன்ல இருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் தைரியமா ஆடுவானுங்க. ஐ திங்க் வில்லா கொஞ்சம் ஃபெட்டிக்டா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ 1-0. தட்ஸ் ட்ரூ. இன்னைக்கு இதுல வேற ஆடினாங்க. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் லீக்ல வேற ஆடினாங்க மேட்ச். கரெக்ட். ரைட். Yeah, I think we both can agree that they'll get a win, but score தான் வந்து டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். பட் that's normal. Yeah, so மக்களே இதுதான் வந்து கேம் வீக் 14 உடைய எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ், எங்களுடைய அனாலிசிஸ், ப்ரிவ்யூ, நீங்க எப்படி வேணா சொல்லலாம் இந்த எபிசோட. ஸோ அதுதான் வந்து நாங்க பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் வந்து பார்க்கிறவரா இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணவரா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கான்டென்ட் டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். அண்ட் இந்த சீசன் வந்து புதுசாக வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணது எவ்ரி எபிசோடுக்கு பக்கி மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டே இருக்கோம். பட் தட்ஸ் அ ட்ரூத். 1000 would have not been possible without your support. எங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி வந்து ஆர்சனல் பத்தி ஒண்டி பேசாம மற்ற கிளப் கேம் வீக் ஆஸ் அ ஹோல் பேசுறோம். பிளஸ் FPL பத்தி வேற பேசுறோம். அண்ட் டெஃபினட்டா நிறைய கண்டென்ட் ஃபியூச்சர்ல வரும். ஸோ
ப்ளீஸ் கண்டினியூ யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கீப் காமெண்டிங் ஆன் த வீடியோஸ். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதே மாதிரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஏன்னா எப்பயுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா வில் டேக் தட் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் ட்ரை டு ஒர்க் ஆன் இட். பட் யா, இதுதான் இந்த எபிசோட முடிவு. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஃபார் திஸ் எபிசோட் ராம்ஜி. அடுத்து இன்னொரு எபிசோட்ல ராம்ஜி யூஸ்வலா வர ஹேமந்தோட உங்களை சந்திப்பாரு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் ராம்ஜி நம்மளோட ரெகுலர் ஆயிட்டாரு. இப்போ கண்டிப்பா வந்து நம்மளோட சோ டீ கடையில எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க கேம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். அதுதான் எங்களோட ஐடியா. நாங்க ஸ்டார்ட் பண்ற பார்த்த ஐடியா பேசிக்கா நம்ம வீட்டுல உட்காந்து இல்ல டீ கடையில போய் உட்காந்து நம்ம 3 பேர் பேசணும்னா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இந்த பாட்காஸ்ட். அண்ட் ஐ எம் கிளாட் தட் யூ ஆர் ஏபிள் டு see that. அதுதான் வந்து எங்களோட மெயின் விஷயமே. ஸோ எஸ், அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அடுத்து அஃப்கோர்ஸ் ஹாஸ்டல்ல பார்த்தோம்னா நம்ம FPL எபிசோடு ஒன்று வரும். அதே போல் நம்மளுடைய வுல்ஃப்ஸ் கேமோட ரிவ்யூ வரும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் கேட்கலன்னா நம்ம ஹரி அண்ட் டீம் வந்து லான்ச் கேமோட ரிவ்யூ அண்ட் வுல்ஃப்ஸ் கேமோட ப்ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அதையும் போய் மறக்காம கேளுங்க. ஐ திங்க் ஓவரா பேசிட்டேன். இதோட போறோம். இதோட ஷோ முடிச்சிடலாம் ராம்ஜி. ஸோ தேங்க்ஸ் லாட் ராம்ஜி ஒன்ஸ் அகேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.